வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் பெயர் தெரியாத எத்தனையோ நோய்கள் மனித குலத்தையே ஆட்டி படைச்சு வாட்டி வதச்சிட்டு இருக்குதுங்க. இந்த நோய்களுக்கு முறையாக சிகிச்சை அளித்து குணப்படுத்துறது மருத்துவ உலகத்துக்கே மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்படிப்பட்ட நோய்களில் ஒன்று தான் ஆட்டிசம் அப்படிங்கிறது. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் நமது ரத்னா சித்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் திரு தணிகாச்சலம் அவர்களை இப்பொழுது சந்திக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த ஆட்டிசம் பாதிப்பு ஏற்பட என்ன காரணம்? இந்த ஆட்டிசத்திற்கான காரணம், அதாவது கரெக்டாக இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவ வல்லுநர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு அறுதிட்டு எந்த காரணத்தையும் யாரும் சொல்லலை. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்முடைய மருத்துவமனையில் நம்ம இந்த ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நம்ம நம்முடைய சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து நம்ம திரட்டி இருக்கக்கூடிய தகவல்கள், தரவுகள்லேருந்து சில விஷயங்களை நம்மால் அனுமானிக்க முடிகிறது. குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆட்டிசம் ஸ்டாட்டிக்ஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஆட்டிசத்தினுடைய பாதிப்பு அந்த நாட்டில், அமெரிக்கா நாடுகளில் இருந்த ஆட்டிசத்தினுடைய பாதிப்பை விட 2014 ஏறக்குறைய ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 பேர் 2013 2 குழந்தைகள் தான் இருக்காங்க ஆட்டிசத்தினுடைய பாதிப்புனா, 2014 4 குழந்தைகளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கீடு நமக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் இங்கேயும் கூட நம்முடைய குழந்தைகளை, இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அழைத்து வருகின்ற பெற்றோர்கள் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் என் குழந்தை 2 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான் டாக்டர், நல்லா ஓடுவான், விளையாடுவான், நல்லா பேசுவான் டாக்டர். ஆனால் 2 வயசுக்கு பிறகு படிப்படியாக அவனுடைய பேச்சு நின்று போச்சு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க 1.5 வயசு வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தான், நல்லா பாடிட்டு இருந்தான், நல்லா விளையாடுவான், நல்லா பார்த்து சிரிப்பான். ஆனால் அதற்கு 1.5 வயசுக்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு ஃபீவர் மாதிரி வந்துச்சு. அதற்கு பிறகு இவனுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் தெரிஞ்சது, ரொம்ப ஸ்லோ ஆக்டிவிட்டீஸ் ஆகி அதுக்கப்புறம் அவன் பேச்சு படிப்படியாக நின்றுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, 1.5 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான் டாக்டர், அதுக்கு பிறகு ஒரு ஊசி ஒன்று போட்டோம், அந்த ஊசி போட்ட பிறகு மறுநாள் அவனுக்கு ஃபீவர் மாதிரி லைட்டாக வந்துச்சு, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டிசத்தினுடைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 விஷயங்களையும் நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்கின்ற போது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பிறக்கின்ற குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், அதாவது 2013 இருந்ததை விட 2014 2 மடங்காக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கீடு. ரெண்டாவது, இங்கே இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தடுப்பூசி போட்டேன், அதற்கு பிறகு ஃபீவர் லைட்டாக வந்தது, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்டிசம் வந்துச்சு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அம்மை மாதிரி வந்துச்சு, அதற்கு பிறகு குழந்தை பாதிக்கப்பட்டாங்க, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பேச்சு இல்லாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது நம்ம சில விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, சில தடுப்பூசிகள் கூட இந்த ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. என்னங்க எப்படிங்க தடுப்பூசி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக அம்மை நோய்க்காக போடப்படுகின்ற தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் அந்த தடுப்பூசி போடுகின்ற போதே சொல்லுவாங்க, தடுப்பூசி போட்டிருக்கிறீங்க, நாளைக்கு அதுக்கு ஃபீவர் வந்தாலும் வரலாம் குழந்தைக்கு, அதனால் ஃபீவருக்காக அந்த சொட்டு மருந்தையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, இன்கேஸ் ஃபீவர் வந்துச்சுன்னா அந்த சொட்டு மருந்தை அந்த குழந்தைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ இந்த அம்மை தடுப்பூசி என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அம்மை நோயினால் ஏற்படக்கூடிய அந்த வைரஸினுடைய இன்ஆக்டிவ் வைரஸை தான் நம்ம தடுப்பூசியாக போடுகிறாங்க. அப்படிங்கின்ற போது இந்த அம்மையினுடைய பாதிப்பில் என்னென்னலாம் சிம்டம் ஏற்படுகின்ற போதோ அந்த சிம்டம்னுடைய குறைந்த அளவிலான சிம்டம் இந்த தடுப்பூசிகள் போடுகின்ற போதும் நிகழ்வதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அந்த இடத்துல பிளிஸ்டர் கொப்பளங்கள் ஏற்படுவது, ஃபீவர் ஏற்படுவது, இந்த மாதிரியான நிலை ஏற்படுகின்ற போது இந்த தடுப்பூசிக்கு பிறகு சில குழந்தைகளுக்கு இது எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச குழந்தைகள் இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸில் பாதிப்புகள், மாறுபாடுகள் ஏற்பட்டு இப்போ இந்த ஆட்டிசம் குறைபாடு ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படிங்கிற நிலையில் மருத்துவ உலகம் வெளிப்படையான ஒரு விவாதத்திற்கு, வெளிப்படையான ஒரு ஆய்வுக்கு, வெளிப்படையான ஒரு ஆராய்ச்சிக்கு வர வேண்டும். இது ஏதோ நான் புதுசாக கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை நான் உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம்.
நிறைய மருத்துவர்களுடைய நிறைய டாக்டர்ஸ்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட இந்த விஷயத்தை பேசுவதற்கு கொஞ்சம் அச்சப்படுகிறார்கள். ஏன் அச்சப்படுகிறார்கள் போது தடுப்பூசிங்கிறது ஒரு பெரிய வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 600 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு தடுப்பூசிக்கு ஒரு 1500 ரூபா வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 600 கோடி பேருக்கும் எவ்வளோ கணக்கீடான எவ்வளோ மதிப்பிலான ஒரு தடுப்பு மருந்து விற்பனைக்கு செய்யப்பட்டு சர்க்குலேஷன் அது வியாபாரம் சந்தைப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்களே உங்களுடைய கணக்குக்கே நான் விட்டு விடுகிறேன். அப்போ அந்த மாதிரியான நிலை ஏற்படுகின்ற போது இந்த தடுப்பூசி என்பதை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை பொருளாக மாறிவிட்ட நிலையில் இது கட்டாயப்படுத்தப்பட்டோ இல்லைன்னா பிரச்சாரம் செய்யப்பட்டோ இல்லைன்னா விளம்பரம் செய்யப்பட்டோ இது விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் இந்த அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மோசமான குணப்படுத்தவே முடியாத ஒரு வியாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நம்முடைய சித்த மருந்துகளில் மூலிகை மருந்துகளில் ஒரு 24 மணி நேரத்திலேயே அந்த குறிகணங்களை போக்குவதற்குரிய மருந்துகள்லாம் இருக்கிறது. அதற்கான மருந்துகள் நம்முடைய மருத்துவமனையில் நாம் கூட வச்சுருக்கிறோம். அதனால் இந்த தடுப்பூசிகளுடைய பாதிப்புகளை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோயாளர்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகின்ற அந்த வாக்குமூலங்கள்லேருந்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறத நாம் கண்டறிந்திருக்கிறோம் என்றாலும் கூட இதை நம்ம முழுமையான ஒரு ஆராய்ச்சிக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதும் அவசியம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சுப்பிரமணியன். எங்கேன்னு வரீங்க? மணப்பாறையிலேருந்து. யாருக்காக வந்தீங்க போன மாதம்? பையனுக்கு. என்ன பேர்? என்ன? அருணா. சரி, என்ன கம்ப்ளைண்ட் அவருக்கு? அவன் பிறந்த உடனே அவங்க அம்மாச்சி எண்ணெய் ஊற்றி விட்டாங்க 3 மாதம். அதுலேருந்து வலிப்பு வந்துக்கிட்டே இருக்கு. துருன்னு வந்துகிட்டே இருப்பான். ஆட்டிசம். இப்போ நீங்க எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கீங்க? 1 மாதம் போன மாதம் கொடுத்தது. நல்லா இருக்கு பையன். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? இல்லை நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. கூப்பிட்டா வரான், திரும்பி பார்க்குறான். ஆமா கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? பரவாயில்ல. ட்ரவுசர் மட்டும் கழட்டி போட்டாரான். பேர் என்ன? பையன் பேரு அருண். அருணா. எங்க மணப்பாறையிலேருந்து வரீங்களா? ஆமா. மருந்து தொடர்ந்து சாப்பிடுங்க என்ன? சரி. அவருடைய பேர் என்ன? மாஸ்டர் பேர் என்ன? சுஹாய். எங்கன்னு வரீங்க சார்? தஞ்சாவூர்ல. உங்க பேருங்க? ஷஃபி. அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட்? ஆட்டிசம். ஆட்டிசம். பட் அவரை பார்த்தா இப்போ ஆட்டிசம் மாதிரி தெரியல. சரி, இப்போ எவ்வளவு நாள் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 1 month. 1 month. செகண்ட் மந்த் வந்துட்டோம். 1 month மெடிசன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு? சேஞ்சஸ் இப்போ ஓரளவு கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றான். வெரி குட். கொஞ்சம் சவுண்ட் வச்சோ பேர் வச்சோ கூப்பிட்டா ஓரளவு ரெஸ்பான்ஸ் பண்றான். மற்றபடி அந்த ஈன்னு சவுண்டு போறது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கான். வார்த்தைகள் ஏதாவது பேச ட்ரை பண்றானா இப்போ? அது இன்னும் ஆரம்பிக்கல. நீங்க அவன் முன்னாடி நின்று அவனை பற்றிய விஷயங்களை கதைகள்லாம் சொல்லணும். டிவி பார்க்கணும்னு விட்டுறக்கூடாது. ஏதாவது விளையாட்டோன்னா அவனை விட்டுறக்கூடாது. அவனை கூப்பிட்டு வச்சு உங்க முகத்தை அவன் பாக்குற மாதிரி அவனுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லுங்க. சரி சார். இப்ப 1 month மெடிசன்ல பரவாயில்ல இல்லையா? இப்ப பரவாயில்லதான். சும்மா அந்த இது கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாரு. அது லேட் ஆகும். சரி, மருந்து கண்டினியூ பண்ணுங்க ஐயா. சரி. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மூலிகை வைத்தியம் தவிர வேறு ஏதாவது பயிற்சிகள் தேவையா டாக்டர்? இந்த பயிற்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிப்பது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்களை பேசி அது நிறைய பயிற்சி கொடுப்பவர்கள், இந்த பயிற்சி வகுப்பு நடத்துபவர்களுடைய அவங்க எல்லாரும் அதை பெருசாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை. இவர் எப்படி இப்படி பேசலாம், பயிற்சியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவர் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத முழுமையான அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளலை அப்படிங்கிறதுல எனக்கு உள்ளபூர்வமாக ஒரு வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இந்த ஆட்டிசம் நோயை பொறுத்த வரைக்கும் மூளை மிகச்சரியாக இருக்கும். 100% 100% நார்மலாக இருக்கும். உடல் அமைப்பு 100% 100% நார்மலாக இருக்கும். மாறாக அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், அந்த மூளை நரம்பு செல்களில் ஏற்படக்கூடிய அழற்சி, அந்த அழற்சி மட்டும்தான் பிரச்சனை. அதனால் அதை சரியானா இது சரியாயிடும், இந்த நோய் சரியாயிடும்னு சொன்னேன். அப்போ மிக நன்றாக மூளை இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு குழந்தை, இந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் இந்த பயிற்சி என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இவர்களை இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பயிற்சி கொடுத்து மிகப்பெரிய வல்லுநர்களாக ஒரு சித்திரைக்காரனாக மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இந்த பயிற்சி என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஸ்டாண்டுன்னா நிற்கிறது, உட்காருறது, நடக்கிறது, தண்ணீர் குடிப்பது, அவங்களுடைய உடைகளை அவங்க பத்திரமா பார்த்துக்கிறது, இந்த பயிற்சி என்பது இந்த பயிற்சி மட்டுமே ஒரு குழந்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ இந்த பயிற்சி இந்த நிலையில் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற போது நான் கூட வேடிக்கையாக சொல்வேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்கு மாடுகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற போது அந்த மாடானது சுற்றி சுற்றி வரும். ஏர் மாட்டிற்கு பயிற்சி கொடுக்கின்ற போது அந்த மாடானது அந்த வயலை நேரும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நிலை தான் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னேன். அது நிறைய பேர் வருத்தப்படுகின்ற ஒரு நிலை என்றாலும் கூட உண்மை அதுதான். அப்போ இந்த நிலையில் இங்கே நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கின்ற போது அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி என்பது தேவையான எல்லா குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மருந்துகள் சிகிச்சைகள் கொடுக்கின்ற போது அந்த குழந்தைகளுடைய அந்த சமூக தொடர்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயல்பான நிலைக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு யார் என்ன சொன்னாலும் கேட்கும், பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்கும், உற்றார் உறவினர்கள் சொன்னாலும் கேட்கும். சாதாரண பொதுப்பள்ளியிலே கூட இந்த குழந்தைகளை சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிங்கிறதுனால இவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷலாக ஒரு ப்ராஜெக்டு, ஒரு ப்ரோக்ராம் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு இன்சிடென்ட், அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்ரி டைரக்டர் ஆஃப் அக்ரி அந்த மாதிரியான ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த மேடம் அவங்களுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி இந்த ஆட்டிசத்தினுடைய குறைபாடு இருக்குது. அந்த மாதிரி குறைபாடு இருக்கின்ற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சிகிச்சை நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறோம் அப்படிங்கிற விவரம் வருகின்ற போது அவர்கள் நேராக வந்தாங்க. பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் என்ன பார்த்துருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது இது உலகம் முழுக்கவே இந்த நோயை குணமாக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே குணமாகுது, இங்கே குணமாகுதுன்னு எங்கெங்கேயோ போனோம், எங்கேயும் குணமாகலை. அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. இவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட இந்த தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அவங்க கன்வின்ஸ் ஆகலை. அதற்கு பின்னாடி இந்த நோயினால் குணமடைந்தவர்களுடைய அந்த ஃபீட்பேக்லாம் கொஞ்சம் காட்டின உடனே அதற்கு பின்னாடி அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எதுக்கும் 1 மாதம் வாங்கி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு பிறகு இவங்க 1 மாத சிகிச்சை எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போன அந்த நிலையில் இடையிலேயே அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கும் கொடுப்போம், பயிற்சியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டிசம் நோய்க்காக சிறப்பு பயிற்சியாளரை ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணி வீட்லேயே பயிற்சி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணாங்க. ஆனால் அந்த பயிற்சியாளர் வந்தவுடனே சொல்லியிருக்கிறாரு, இதில் ரொம்ப ஒன்றும் பண்ணிட முடியாது மேடம், இயல்பான சின்ன சின்ன வேலைகள் செய்கிற அளவுக்கு தான் நம்ம பயிற்சியெல்லாம் கொடுக்க முடியும். மற்றபடி மற்ற குழந்தைகள் அளவுக்கு இந்த குழந்தைகளும் மாறுவதற்கான அளவுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் எந்த அளவுக்கும் உங்களுக்கு பயன்படாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சிங்க, நான் பயிற்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. மீன் டைம் நம்முடைய மருந்துகளையும் ஆரம்பிச்சுட்டு அந்த பயிற்சிகளையும் ஆரம்பிக்கின்ற போது இந்த ஒரு 15 நாள் 20 நாள்லேயே அந்த குழந்தை இந்த பயிற்சியாளருடைய எல்லா பயிற்சிகளும் முடிச்சிட்டாங்க. எல்லா பயிற்சிகளும் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா பயிற்சியும் செய்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் பேச ஆரம்பித்தா அந்த பேசுகிறதையும் இந்த அந்த குழந்தையானது பேசுகிற அளவிற்கு ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ரூவ் ஆனவனே அவர் சொல்லியிருக்கிறாரு, சாரி மேடம், நான் இது மிராக்கிள் மேடம், என்னால் நம்பவே முடியல, என்னுடைய பயிற்சி இந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு, ஏன்னா இவங்க அதை சொல்லலை, இந்த மருந்துகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிற தகவலை அந்த ட்ரெயினர்கிட்ட அந்த பயிற்சியாளர்கிட்ட சொல்லலை. உடனே அந்த பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் மிராக்கிள், என்னால் நம்பவே முடியல, எந்த குழந்தையும் நான் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த மாதம் சிகிச்சைக்கு வருகின்ற போது அந்த பெற்றோர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் இந்த ஆட்டிசத்திற்காக ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எடுக்கின்ற போது ஏறக்குறைய நிறைய குழந்தைகள் நார்மல் ஸ்கூலுக்கே போயிருக்கிறாங்க. இப்போது இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கே போக முடியாமல் வறுமையில் வசதியே இல்லாத நிலையில் அவர்களை வைத்திருப்பதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலையில் அந்த அம்மாவனுடைய ஹஸ்பண்ட் விட்டுட்டே போயிட்டார். இந்த ஆட்டிசம் குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. வெறும் அந்த அம்மா அந்த குழந்தைகளை பார்க்கவே முடியாமல், அதுவும் ஏறக்குறைய ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி அந்த பெற்றோரும் மாறிட்டாங்க. அந்த அம்மா, குழந்தையினுடைய அம்மா. அதற்கு பிறகு என்கிட்ட சிகிச்சைக்கு வருகின்ற போது அவங்களுடைய அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் சொல்லுகின்ற போது நான் வாழ்வதற்கே சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில், என்னுடைய வீட்டுக்காரன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இந்த குழந்தையின் காரணம் காட்டி, அதுக்கு பின்னாடி இப்போது நான் இந்த குழந்தையை மட்டுமே பார்த்து கொண்டே இருக்கிறேன், அன்றாட உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, என்னுடைய குழந்தை இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு நான் ஃப்ரீயாகவே மருந்து கொடுத்தேன். சிகிச்சைக்கு பணம் எதுவுமே வாங்கலை, ஃப்ரீயாகவே மருந்து கொடுத்தேன்.
அதற்கு பிறகு 1 மாதத்தில் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓன்னு சிரிக்கிறது, அது பண்ணுறது, அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிது. அப்புறம் 2-3 மாதம் கழித்து அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னேன், நீங்கள் வந்து பொது பள்ளிக்கு சும்மா அனுப்பிச்சி வைங்க. அரசு பள்ளிகள் நிறைய பள்ளிகளில் மாணவர்கள் இல்லாத நிலை கூட சில பள்ளிகளில் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு அரசு பள்ளியில் கொண்டு போயிட்டு இந்த குழந்தைய விடுங்க. ஜெனரலாக சும்மா போயிட்டு வரட்டும், படிக்கணும் அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு. அதற்கு பின்னாடி அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய அந்த பள்ளிக்கு அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பள்ளியில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க, திரும்பவும் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்து அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பதில் எழுதுகின்ற அளவிற்கு அந்த குழந்தை டெவலப் ஆகிருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் பர்வீன் மேடம் சார். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இடமலப்பட்டி புத்தூர்லேருந்து வரோம் சார். குழந்தை பாப்பா பேர் என்ன? பாப்பா பேர் ரோஜா சகானா சார். என்ன கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஆட்டிசம் பிரச்சனை சார். இங்கே மருந்து சாப்பிட்ட வரைக்கும் இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? இப்போ வந்து பெரிய பொண்ணு வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு சார். வெரி குட். அது வந்து பரீட்சையில் வந்து பிள்ளைங்களை பார்த்து தான் எழுதுவேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவள் வந்து தன்னாலேயே பார்க்காம எழுதுறா அப்படின்னு சொன்னாங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு எழுதா? கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்து தான் முதல்ல எழுதுவா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவளாவே தனியாக உட்கார வச்சு அவளாவே எழுதுறான்னு சொன்னாங்க. வெரி குட். இப்போ அந்த 1 மாசமா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப ஓடிட்டு இருந்து முகம்லாம் சரியா பார்க்க மாட்டேன். சகானா. அவளுக்கு இப்போ 7 வயசு நடந்துட்டு இருக்கு. அவள் வந்து முதலாம் மூஞ்சியை பார்த்து சிரிக்கலாம் மாட்டா, அவள் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க. இப்போ பரவாயில்ல. அவள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவளுக்கு. மற்றபடி இந்த படிப்பு விஷயத்துல கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த கோவம் வந்து கொஞ்சம் ஓவராக கோவப்படுறா. கொஞ்சம் சிரிப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தொடர்ந்து 1.5 வருஷம் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ரெகுலராக கொடுத்துட்டு வந்தால் சரியாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பயிற்சி, அந்த பயிற்சி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அந்த தெரப்பி, இந்த தெரப்பி, ட்ரைனிங் கிளாஸஸ், சென்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை. மாறாக இந்த குழந்தை நல்ல நிலை இந்த மருந்து சிகிச்சையில் மெல்ல 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 குணமாகி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குழந்தை சற்றேறக்குறைய அந்த அளவிற்கு கூட இந்த குழந்தை மாறுகின்ற அளவிற்கு இந்த சிகிச்சையின் பயனாக அந்த குழந்தைகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கிறது நிச்சயம். டாக்டர், இந்த ஆட்டிசம் ஆண் குழந்தைகளை அதிகம் பாதிக்குமா, பெண் குழந்தைகளை அதிகம் பாதிக்குமா? இப்போ அந்த ஆட்டிசம்னுடைய ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் குழந்தைகள் பாதிக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் 2 குழந்தைகளுமே பாதிக்கப்படுகிறார்கள். 2 குழந்தைகளுமே பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னாலும் கூட பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? இந்த ஆட்டிசம் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து தகவல் தொடர்புங்கிறது ரொம்ப ஓப்பன் டு ஹார்ட் அப்படிங்கிற அளவுக்கு எந்த தகவலை வேண்டுமானாலும் எந்த மனிதரும் அந்த தகவலை நுகர முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. பர்டிகுலர் இந்த ஆட்டிசம்னுடைய பாதிப்பு ஏற்பட்ட பெற்றோர்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பெற்றோர்கள் முதல்ல அவங்க அணுகுவது டாக்டர் அணுகிறாங்க. டாக்டர் கைவிரிச்சிடுறாங்க, இல்லை இது முடியாது, இது இந்த அளவுக்கு தான் முடியும் அப்படிங்கும்போது உலகத்தில் ஏதாவது ஒரு மொழியில் இந்த நோய்க்கான சிகிச்சை மருந்து எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறதா இன்டர்நெட்டை தட்டி பார்க்குறாங்க. இன்டர்நெட்டை தட்டி பார்த்து ஏறக்குறைய எல்லா பெற்றோர்களும் அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் படித்து முடித்து கரைத்து குடிக்கக்கூடிய அளவிற்கு கூட அந்த தகவல்களை முடித்துட்டு இருக்கிறதுனால அவர்கள் வந்து உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த ஆட்டிசம் நோயை பொறுத்தவரைக்கும் குணமாக்க முடியாது, இந்த ஆட்டிசம் நோயை பொறுத்தவரைக்கும் இது பண்ணணும், இந்த ஆட்டிசம் நோயில் அது நடக்கும், இது நடக்கும், இதெல்லாம் தெரிந்து கொண்டே ஒரு அவநம்பிக்கை கடைசியில் அவங்களுக்கு மிஞ்சுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை. இப்போ நான் அந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த கருதுகோளில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் இணையம் வழியாக என்னென்னலாம் தகவல்கள் இந்த ஆட்டிசம் நோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்தீர்களோ பார்த்தீர்களோ அத்தனையும் தவறு. அதை வந்து முதல்ல முடிவு பண்ணிங்க. எப்படி வந்து ஒரு யானையை குருடர்கள் 5 பேர் கண்ணை கட்டி கொண்டு யானையை தடவி பார்த்து யானையை பற்றி சொன்னாங்களோ, ஒருத்தன் வந்து வாளை பிடித்து பார்த்து யானை வந்து ரொம்ப உயரமாக வந்து ஒரு கடப்பாறை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தவன் ஒரு யானையினுடைய காலையை பிடிச்சு பார்த்துட்டு யானை வந்து மரம் மாதிரி இருக்கும், ஓங்கி வளர்ந்துருக்குங்க அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தவன் அந்த வயிறை மட்டும் தடவி பார்த்துட்டு யானை என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு தொம்பை மாதிரி அது மாதிரி இருக்கும் யானை, அதுதான் யானை அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தவன் தும்பிக்கையை தொட்டு பார்த்து விட்டு யானை என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈட்டி மாதிரி ரொம்ப கூர்மையாக இருக்கும் யானை, அதுதான் யானை அப்படின்னு சொன்னான். இப்படி வந்து அந்த கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை கட்டி கொண்டு யானையை தடவி பார்த்து எப்படி இந்த யானையை பற்றிய ஒரு பரிமாணத்தை இந்த 5 பேரும் சொன்னார்களோ, அதே போல தான் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் வந்து இந்த ஆட்டிசத்தை பொறுத்த வரைக்கும்
அவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் இப்படியாகத்தான் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாருக்குமே ஆட்டிசம் நோயாளர்களுக்கு உள் மனதில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த உறுதியான நிலைப்பாடு, உறுதியாக என்ன நடக்குதுங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தெரியாமல் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களை அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த நெட்டில் நீங்கள் படித்தது அத்தனையும் தவறான தகவல்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டியினுடைய, ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு 8500 குழந்தைகளை ஆராய்ச்சிகள்லாம் நடத்திட்டு ஒரு முடிவை சொல்கிறாங்க. என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு மேற்பட்ட தம்பதியர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வருவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு 47% இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அந்த ரிசர்ச் பேப்பரும் இருக்கிறது. இதுக்கு வந்து 8500 குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது ஏஜிங் பேரண்ட், வயதான தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய 30 வயதுக்கு மேற்பட்ட தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாட்டோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 47% அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி முடியும் அந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் வருத்தமான ஒரு விஷயம். வெரி சிம்பிள். நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 47% குழந்தைகள் 30 வயதிற்கு மேற்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்னும் ஒரு கண்டுபிடிப்பையும் நீங்கள் சொல்லாமல் மறந்துட்டீங்க. அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 57% குழந்தைகளுடைய பெற்றோர்கள் 30 வயதிற்கு குறைவான வயதுடைய குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் மறைத்திருக்கிறீர்கள். அப்போ இது என்ன ஆராய்ச்சி? இதில் வந்து இது தப்பு இல்லையா? அப்போ 53% உள்ள குழந்தைகள் வந்து 30 வயதிற்கும் குறைவான வயதுடைய தம்பதியருக்கு பிறந்த குழந்தைகள். அதனால் இந்த ஏஜிங் ஃபேக்டர், அதாவது வயதானவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் ஆட்டிசம் குழந்தைகளாக பிறக்கும் அப்படிங்கிற அந்த கருத்துரு என்பதை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் முழுதாக மறுதளிக்கப்பட வேண்டிய தவறான கருத்து. இதே மாதிரி தான் நான் நிறைய சொல்ல முடியும். இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய, இணையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சி மொழிகளையும் நான் படித்திருக்கிறேன். படிச்சிருக்கும் போது அத்தனையும் என்னால் மறுத்து பேச முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் சாப்பிட்றதுனால, கோதுமை சாப்பிட்றதுனால ஆட்டிசம் வரும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப காமெடியாகவும் எனக்கு தெரிகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டிசம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செரிமானத்தில் அவர்களுக்கு குறைபாடுகள் இருக்கும். அதே மாதிரி மலம் கடிப்பதில் கூட ஆட்டிசம் குழந்தைகளுக்கு குறைபாடு இருக்கும். சில குழந்தைகள் 3 நாளைக்கு ஒரு முறை மலம் கடிப்பது, 4 நாட்களுக்கு ஒரு முறை மலம் கடிப்பது, 5 நாட்களுக்கு ஒரு முறை மலம் கடிப்பது, இந்த மாதிரியான குறைபாடுகள் இருப்பாங்க. இப்போ இந்த குறைபாடு ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக யோசிப்பதை விட்டுவிட்டு, இந்த குழந்தைகளை வந்து ரெசின் இருக்கிறது, பாலில் இருக்கிறது, கோதுமையில் இருக்கிறது, அந்த ரெசின் அதிகமாகின்ற போது ஒரு விதமான மந்த நிலை ஏற்படும். அதனால் வந்து ஆட்டிசம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 100 குழந்தைகளில் 99% குழந்தைகள், உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகள், பெரும்பான்மையான குழந்தைகள் நிறைய சாப்பிட்ற உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் உணவில் முதல்ல இருக்கிறது பால். 2வது உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் செஞ்சாலும் சரி, பால் உணவு செஞ்சாலும் சரி, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தயார்படுகின்ற அந்த புட்டி உணவு, இந்த மாதிரியான புட்டி உணவுகளாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான உணவுகளில் கலக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. அப்போ இந்த 2 உணவுகளை தான் உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்களே. அப்போ இந்த ரெசின் உணவுகளை சாப்பிடுவதனால் ஆட்டிசம் ஏற்படுகிறது அப்படிங்கிற இந்த 2வது ஆராய்ச்சி முடிவு அப்படிங்கிறதே, இந்த முடிவும் தவறு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து இந்த செரிமானத்தில் பிரச்சனை ஏங்க வருது அப்படின்ற மாதிரி அடுத்த கொஸ்டின் வரலாம். அதுக்கு தான் இந்த ரெசின் அது இதுன்ற நிறைய தேரியாக அள்ளி விடுறீங்க. அப்போ இது ஏன் வருது அப்படிங்கிறது வெரி சிம்பிள். இந்த மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது, மலம் வெளியே போகிறது, இதெல்லாம் மூளையினுடைய கண்ட்ரோலில் நிகழக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூளையினுடைய கண்ட்ரோல் அப்படிங்கும்போது, இந்த மலம் கடிக்கின்ற ஒரு விஷயத்தில் தினத்தோறும் காலையில் இருந்தவுடனே கேஸ் வெளியில் போயிட்டு அந்த மலத்தையும் வெளியில் போயிட்டு அதை வந்து ஃப்ரீ ஆக்கணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு, இந்த உள்ளுணர்வு என்பதை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு வழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதாக பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் அந்த குழந்தைகளை காலையில் 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் எழுந்து காலையிலே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சோடனே அந்த குழந்தைகள் நாள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும். மறுநாள் வந்து சரி இந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்கன்னா நம்ம மலம் கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலம் கடிக்க ஆரம்பித்து விடும். அதுவே வழக்கமாக வைக்கின்ற போது அந்த பர்டிகுலர் டைம் ஒரு 6:30 மணியோ 7 மணியோ அந்த டைமில் காலில் அந்த குழந்தைய உட்கார வச்சோம்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த குழந்தை மலம் கழித்து விடுவதை நம்ம பெற்றோர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதே காரணங்கள் தான் நம்முடைய எல்லாருக்குமே வந்து மலம் கழிப்பது அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் நேரத்தில் வழக்கமாக நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. இது வந்து மூளையினுடைய கட்டுப்பாட்டில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு.
நான் சொன்னேன், ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மூளைக்கும் உடம்புக்கும் இடைப்பட்ட மூளை நரம்பு செல்களில் அழற்சி ஏற்படும். அந்த அழற்சியினால் அந்த கம்யூனிகேஷனில் பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவதனால இந்த மலம் கழித்தல் அப்படிங்கிற நிகழ்வு, தினந்தோறும் பர்டிகுலர் டைமில் மலம் கழிக்கணும் அப்படிங்கிற நிகழ்வு அந்த மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல், இல்லைன்னா அதனால் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுவதனால தான் இந்த மலம் கழிப்பதில் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஆய்வில், இது ஆய்வுங்கிறது ஒரு பெருசாக ரிசர்ச் இல்லை. பேரண்ட் வந்து சொல்கிறாங்க, டாக்டர் முன்னாடியெல்லாம் 4 நாள் 5 நாள் ஆகும் டாக்டர் மலம் கழிக்கிறது. ஆனால் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு ப்ராப்பராக காலையில் எழுந்தவுடனே மலம் கழிச்சுறேன் டாக்டர், ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 8 வருஷம் 7 வருஷம் நடந்த நிகழ்வு 1 மாத சிகிச்சையில் ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் ஒரு பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் நடத்தலை. மாறாக இந்த மருந்து அந்த நரம்பு செல்களில், மூளை நரம்பு செல்களினுடைய அழற்சியை சரி செய்கின்ற போது இது வந்து இயல்பாக மாறுகிறது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பசி உணர்ச்சி, இந்த பசி உணர்ச்சி என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பசி என்பதும் கூட மூளையினுடைய கண்ட்ரோலில், மூளையினுடைய செயல்பாடுகளில், உடம்புல வந்து எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குது, எவ்வளோ வந்து சக்தி பொருட்கள் இருக்குது, எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, அது குறைகின்ற போது அந்த பசி உணர்ச்சியை உருவாக்கி அந்த பசி உணர்ச்சியின் காரணமாக குடலில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள்லாம் சுரக்க வைத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், என்சைம்ஸ் இதெல்லாம் சுரக்க வைத்து அந்த பசிக்கான அந்த நிகழ்வு, சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நிகழ்வை ஏற்படுத்தணும். இது வந்து இயல்பாக மூளையினுடைய கட்டுப்பாட்டில் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளைக்கும் உடம்புக்குமான அந்த தகவல் தொடர்பு, அதை மூளை நரம்பு செல்களுடைய அழற்சி ஏற்படுவதன் காரணமாக அது வந்து சரிவர நிகழாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது என்ன நடக்குது, பசி உணர்ச்சியும் இல்லாமல் போகுது. அப்போ அந்த குழந்தைகள் சாப்பிட்றாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு இருக்கலாம். இல்லை இன்னும் சில குழந்தைகள் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரியான நிகழ்வும் ஏற்படும். இது வந்து மூளையினுடைய அந்த கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடு தகர்க்கப்படுகின்ற ஒரு நிலையினால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இதுக்கும் இந்த ரெசின், லெசின், இந்த கோதுமை, பால் இதுக்கெல்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வெரி சிம்பிள். இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூளைக்கும் உடம்புக்கும் இடைப்பட்ட மூளை நரம்புகளில் ஏற்படுகின்ற அந்த அழற்சி அதுதான் காரணங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டு நிறைய பக்கமாக வந்து ஃபைலை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு நிறைய இன்டர்நெட்டில் நிறைய படிச்சுட்டு அந்த படித்த விஷயங்களை அத்தனையும் உட்காந்து என் முன்னாடி உட்காந்து கொஸ்டினாக எழுப்பிட்டே இருப்பாங்க. இது சொன்னாங்க டாக்டர், அது சொன்னாங்க டாக்டர், அங்கே பார்த்தேன் டாக்டர், இங்கே இப்படி பார்த்தேன், இந்த டாக்டர் இப்படி சொன்னார், அந்த டாக்டர் இப்படி சொன்னார், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இது சாப்பிடணும்னு சொன்னார், இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னாரு, இந்த பயிற்சி கொடுக்கணுன்னாரு, இந்த ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுன்னாரு. கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லைங்க, இது எதுவுமே தேவையில்லை. நோய் குணமடைந்தால் நோய்க்கான காரணங்கள், நோயினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் அத்தனையும் சரியாகுங்கிறத பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தயவுசெய்து பெற்றோர்கள் முதல்ல நம்ப வேண்டியது, இந்த நோயை முற்றிலும் முழுதாக குணமாக்க முடியும். இதை இந்த மருந்துகள் சாப்பிடுவதனால இதனால் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இந்த மருந்துகள் வந்து இந்த நோயை குணமாக்குது அப்படிங்கிறத நம்ப வேண்டும். அதற்கு முன்பாக இதற்கு முன்னாடி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்டர்நெட் வழியாக, இன்டர்நெட் வந்து இந்த காலத்தில் நன்மை செய்வது ஒரு மடங்கு என்று சொன்னால் இந்த இன்டர்நெட்னால் விளையக்கூடிய தீங்கு தான் பல மடங்கு அப்படிங்கிற மாதிரி யதார்த்தம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது எல்லா குப்பைகளும் படித்து கொண்டு அந்த குப்பைகளை எல்லாம் எங்கள் முன்னாடி வந்து நீங்கள் கேள்விகளாக கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்தவரைக்கும் ஏன், எதற்கு, எதனால், எப்படி இத்தனை கேள்விகளும் நம்ம கேட்டிருக்கிறோம். இது ஏதோ நம்ம எனக்கு நேரடியாக கடவுள் என் கையில் கொடுத்தாரு இந்த மருந்து, இதை வந்து நீங்கள் கேள்வியே கேட்காமல் சாப்பிடுங்கள் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்லலை. மாறாக இதை எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனை கேள்விகளும் நான் கேட்டிருக்கிறேன். அத்தனை கேள்விகளும் கேட்டு தான் இந்த சிகிச்சை, இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து தயவுசெய்து இந்த பெற்றோர்கள் இந்த ஆட்டிசத்தினால, நான் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளை விட ஒரு குடும்பத்தில் ரொம்ப பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிசம் குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு 24 மணி நேரம் அவங்க கவனம் செலுத்தக்கூடிய, 24 மணி நேரமும் அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய, 24 மணி நேரமும் அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த குழந்தைகளை பார்த்து ஒரு நிலையில் அவர்களும் ஒரு மன பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. இதற்கு கூட நான் ஆட்டிசம் பேரண்டல் போபியா அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேரை வச்சுருக்கேன். இந்த ஆட்டிசம் குழந்தையினுடைய பெற்றோர்கள் எல்லாரும் ஏறக்குறைய ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவர்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அவர்கள் வந்து இன்டர்நெட்டில் படித்தது அவர்கள் அதை தான் வந்து உண்மை என்றே நம்பிக்கொண்டு இருப்பார்கள். அந்த விஷயத்தை தான் வந்து நான் ஆட்டிசம் பேரண்டல் போபியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரால் நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் வந்து இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் தன்னந்தனியாக தானாக சுயமாக வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையை நம்முடைய மருத்துவமனையில் நாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர், இதுவரை ஆட்டிசம் பற்றிய ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் சிகிச்சை முறைகளை பற்றியும் விளக்கமாக எடுத்து சொல்லி இந்நோய் குறித்த அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.